இப்படி வந்த வண்டி தான் வந்து எங்கட அவுட் கோல் இதில் வச்சான் பல வீடியோக்கள் எடுக்கிறோம் நாங்கள். இந்த மாறா என்ன மாதிரி மாறா இது பார்த்தீங்கன்னா முன்கதவு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா சீலிங் பார்த்தா புத்தம் புதுசாக தான் இருக்கும் பெயிண்ட் அடித்த மாதிரி. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குண்டா 3வது ரூம், அதாவது இதான் வந்து எந்த ரூம். இதில் இருந்தால் வந்து நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவும் வந்து இதில் இருந்தால் எடிட் பண்ணி வரும். இந்த கண்டவங்கிட்டவன் எல்லாம் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டான், படிக்கவன் எல்லாம் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டான்ட்டு ஒருத்தனை பற்றி தெரியாமல் கதைக்கிறது. நான் வந்து A-level மேத்ஸ் படித்து கம்ப்ளீட் பண்ணி HND, அதாவது ஹை நேஷனல் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்து தான் யூடியூப் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கைவசம் 2 வேலை இருக்குது வெளியில். நான் தான் போகாமல் இருக்கிறேன். ஏன்டா எல்லாத்துக்கும் தலையை விட்டால் இந்த லைட்டை போடுறேன். இதில் நம்ம நீங்கள் 2 கலர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பாத்ரூம். எங்கட ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் செய்யணும். இப்போ கூட ஒர்க்கிங் கண்டிஷன் தான். கிட்டத்தட்ட இது செய்து 9 வருஷம் 2015 செய்ய தொடங்கினேன். அப்படி சர்க்கிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வீரோ போட் வண்டி LA4440 ஐசி இருக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு முடிஞ்சதுண்டு. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனலில் வந்து இப்போ இருக்கிற வீடு பல வீடியோக்களில் வந்திருக்கும் அப்பப்போ, ஆனால் எப்போவுமே முழுமையாக காட்டினதில்லை. அதாவது ஹோம் டூர் மாதிரி காட்டினதில்லை. இந்த வீடியோவில் ஒரு ஹோம் டூர் மாதிரி காட்ட போகிறேன். ஹோம் டூர் ஒன்றும் சொல்லலாம், இல்லாட்டி எங்களோட வீட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம். நீங்கள் பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, எங்களோட வீடு எப்போவுமே வெள்ளையாக தான் இருக்கும். கட்டி 5 வருஷம் தான், 2019ஆம் ஆண்டு கட்டினது. கட்டின பிறகு ஃபில்லர் அடித்தது. நார்மலாக பெயிண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஆக்களை தெரிஞ்சிருக்கும். ஃபில்லர் அடித்தோம் நாங்கள் வெள்ளை கலர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 5 வருஷத்துக்கு பிறகு கலர் பெயிண்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் 2 கிழமைக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதாவது பெயிண்ட் எடுக்க போகிறோம். வந்து பண்டத்திருப்பில் ஒரு பெயிண்ட் கடை ஒன்று இருக்கு. அங்கே போய் தான் பெயிண்ட்டுகள் எடுத்தாங்க. நான் அம்மா அப்பாலாம் போய் எடுத்து வாங்கிட்டு வந்து அதோட அந்த கடையும் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ தச்சம் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு அந்த கடையும் போட்டிருந்தேன் நான். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பண்டத்திருப்பில் பார்த்தீங்கன்னா பண்டத்திருப்பு சந்தியிலேயே பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளைக்கு போகிற ரோட்டில் ஒரு சந்திலேருந்து ஒரு 100-150 மீட்டர் தூரத்தில் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா CK பெயிண்ட் ஷாப் என்ற ஒரு பெயிண்ட் கடை இருக்குது. அதாவது ஏசியன் கோஸ்வே என்ற இதில் போட் ஒன்று போட்டிருக்கும். ஒரு பெயிண்ட் கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் முழு பெயிண்ட்டும் எடுத்தாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பெயிண்ட் பண்ண வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து நானும் அப்பாவும் காய்ச்சிருந்தாங்க. ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பெயிண்ட்டும் கூலியும் சேர்த்து 4-5 லட்சம் முடியும்ன்ற மாதிரி தான் ஜோதிச்ச நாங்கள். சொன்ன நம்ப மாட்டீங்கள், எவ்வளோ முடிஞ்சேன்ட்டு நான் இடையில எங்கேயா சொல்லிக்கொள்வேன். உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ தான் முடியுமா? அது இந்த காலத்தோட சொல்கிறேன், நாங்கள் பழைய காலத்தோட ஒப்படையில் இந்த காலத்தில் பெயிண்ட் அடிக்கிறாண்டு இவ்வளோ காசு கடிச்சு முடிக்கலாமான்ட்டு ஒரு என்னென்னு சொல்கிற ஆச்சரியமாக இருந்தது. கூலி ப்ளஸ் பெயிண்ட் எஞ்சது சொல்வேன். பெயிண்ட்டுக்கு எவ்வளோ முடிஞ்சது, அதை விட கூலிக்கு எவ்வளோ முடிஞ்சேன்ட்டு ஒரு மட்டமாக சொல்லிக்கொள்வேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இடையில எங்கேயா சொல்லுவேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் தான் வீடியோ பார்க்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நான் அந்த பெயிண்ட் கடையை பற்றி சொல்ல போனோன்னா இந்த சர்வீஸ் வந்து 100% எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அவையிட்ட சொல்கிற ஐடியாவிலேருந்து சரி, அவை தார ப்ரைஸ்லேருந்து சரி. நான் அதில் ஒரு ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் நேராக போனீங்கன்னா இன்னொரு ப்ரைஸாக இருக்கும்னு சொன்னேன். அதாவது டிஸ்கவுண்ட் எல்லாம் கழிச்சு ஆச்சரியப்படுற அளவில் ஒரு ப்ரைஸ் வரும். அதே தான் எங்களுக்கு நடந்தது. நான் ஆரம்பத்தில் வீடியோ எடுக்க கூட இவ்வளோ தான் வருமானு தெரியலை. எல்லா பெயிண்ட் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டி பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியம். பெயிண்ட் இவ்வளோ தானே முடிஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன விலைன்னு நான் சொல்லிக்கொள்வேன். இப்போ நீங்கள் யாராவது அந்த பெயிண்ட் கடைகளில் போய் வேண்ட போகிறீங்களா, அவைக்குரிய டீட்டெயில்ஸ் நம்பர் வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு தொடர்பு கொண்டுட்டு அவர்கிட்ட அடிச்சிருக்கிட்டு போய் வாங்கிக்கொள்ளலாம். அங்கே நாங்கள் வேண்டினாங்க. நான் அந்த கடையை நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்டா எங்களுக்கு வந்து சர்வீஸ் சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸும் ஓகே இருந்தது. மிக மலிவான விலையில் போட்டு தந்துருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு யாரும் பெயிண்ட் வேணுமெண்டா அந்த கடையில் போய் வேண்டிக்கொள்ளலாம். அதோட அவைகிட்ட இன்னும் ஒரு சர்வீஸ் இருக்குன்னு போன வீடியோவில் சொல்லலை. நான் கடைசியாக அந்த பெயிண்ட்கள் வேண்டிய அண்ணா சொல்லியிருந்தார். சேஃப் பெயிண்டிங்கிற ஒரு மெத்தட் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கும் பெயிண்டர்ஸ் தேவையண்டா, இப்போ சிலருக்கு வந்து ஊருக்கே பெயிண்டர்ஸ் பிடிப்பாங்க, தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க இல்லை ரெகுலராக. இப்போ பழைய காலத்துலேருந்து உங்களோட வீட்டுக்கு ஒரு பெயிண்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவையே பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம். இல்லை எங்களை பெயிண்டர்ஸ் இல்லை தெரியாது, இப்போ நம்பிக்கையான நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அவைகிட்ட தொடர்பு கொண்டாலே அவைக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு பெயிண்டர்ஸ் இருப்பாங்க. அவன் அந்த பெயிண்ட் கம்பெனிக்கு ஒரு பெயிண்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆளோ 3 பேர் உங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நாளுக்கு முடிக்கணுன்றதுக்கு மாதிரி ஆக்களை அனுப்பி வைப்பினோம். மிகவும் குறைஞ்ச ரேட்டில் செய்து கொடுக்கணும். நீங்கள் வேணுமெண்டா அந்த கடையின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கொள்வேன். செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ரொமோஷன் இல்லை, நான் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி நானாக சொல்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் வேணுமெண்டா அந்த கடையை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷமாக இருந்தது. பெயிண்டிங் சைட்லாம் விலையெல்லாம் அப்படி மட்டும் வந்ததில் நல்ல ஒரு சந்தோஷம். மற்றது நிறைய நாலேஜும் எங்களுக்கு சொல்லி தந்துருக்குறேன். அந்த என்ன மாதிரி ஐடியாக்கள் அடிக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லி தருவேன். நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த உண்மையான சர்வீஸை உணர்ந்து கொள்ளலாம். அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்,
சில இடங்களில் நாங்கள் கோஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் முழுக்க அடிக்க போயிருந்தால் இப்போ இருக்கிற ரேட்டை விட ஒரு 50,000 ரூபா கூட தான் முடிஞ்சிருக்கும். சில இடங்களில் கோஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கிறோம். சும்மா இல்லை, அது ஓகே நல்லா இருக்குன்றபடியாக சில இடங்களில் நாங்கள் அடிக்க போனாங்க. அது இந்த இடம் மட்டும் நான் ஹோம் டூர் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னுக்கு எங்கட மதில் ஒரு சின்ன மதில் ஒன்று வரும் கேட்டோட, அதையும் காட்டிக்கொள்வேன். அதை காட்டிட்டு முதல் வந்து நான் வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். என்ன மாதிரி கலர் செலக்ட் பண்ணாங்க, என்னத்துக்கு அடிச்சினாங்க, ஏன் அந்த கலரை அதுக்கு அடிச்சினாங்கன்னு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவேன். இதுலேருந்து உங்களுக்கு சிலருக்கு ஒரு ஐடியா வரும், இப்படி பெயிண்ட் அடிக்கிறாண்டா இப்படி ஐடியாக்கள் இருக்குதுன்ற மாதிரி. சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முழுக்க சுற்றி காட்ட போகிறேன். ஹோம் டூர்ன்றதை விட இப்போ பெயிண்ட் அடித்தா தான் கூடுதலாக காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 80% ஹோம் டூராக தான் இருக்க போது. நான் நார்மலாக காட்டிட்டு வருவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஜெஃப்னா சேனல் இருக்காரு. புதுசாக வந்திருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கு. வேண்டா கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் சில சொன்னபடியாக மன்னிச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் லெந்தாக வந்துட்டு இப்போ நான் வீடியோ பார்த்துருந்தேன், நிறைய காய்ச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பிரியாசமான விஷயம் காய்ச்சிருப்பேன். இப்படியே போய் இப்போ நான் வீட்டை காட்ட மாட்டேன், அப்படியே வெளியில் காட்டி போட்டு உள்ளுக்கு வந்து காட்டுறேன். எப்படி இருக்காண்டு பாருங்க. மறக்காம இந்த பெயிண்ட் எப்படி இருக்காண்டு கீழே கமெண்ட் பண்ணணும். நீங்கள் பின்னுக்கு டேங்கை பார்த்துருப்பீங்களான், இருந்தாலும் வீட்டை காட்டியிருக்க மாட்டேன். டேங்க் மாரி தான் வரப்போகுது வீடு. உங்களை நான் வெளியிலேருந்து காட்டிட்டு அப்படி உள்ளுக்க வரேன். இந்த முதலாவதோண்டா மதில் லைட் ஆஷோட சேர்ந்து டார்க் ஆஷ் அடிச்சிருக்கிறோம். இது ஒரு மிக்சிங் கலராக எடுத்து நாங்கள் இந்த மிக்சிங் கலர் எடுத்து ஒரு டை கலந்து இந்த டார்க் எடுத்தது. அது நான் உங்களை காட்டுறேன். இஞ்சாலையும் அப்படியே மதில் ஒரு சின்ன கொஞ்சம் தூரத்துக்கு வரும். இது ஒரு 20-25 அடி வரும், அங்கே ஒரு 30 அடி வரும் அப்படியே. அதேமாதிரி கேட்டுக்கு இன்னும் அடிக்கலைண்டா இது கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த நாய் பிள்ளையர்கள் இதில் வந்து உண்டு கடிச்சடிச்சு உக்கல் ஆகிட்டுது. அதால் இந்த இது மாற்றி போட்டு பெயிண்ட் அடிக்கணுன்றதுக்காக இது அப்படியே விட்டு வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கூடுதலாக நாங்கள் ஆயில் பெயிண்ட் அடிக்கிறத விட அந்த ஸ்ப்ரே பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் தான் அடிப்பாங்க. இப்படி கையால் அடிக்கிறத விட ஸ்ப்ரேயால் அடிச்சிங்கன்னா அந்த நீட்டாக இருக்கும், அந்த வானத்துக்கு அடிக்கிற மாதிரியே நீட்டாக இருக்கும். இது வந்து அதே கலர்லாம் வரப்போகுது இன்னும் மடிக்கையில். அப்படி இஞ்சால திரும்பினோம்டா சட்டாயிங். இதுதான் வந்து வீடு. முதல்ல ஒரு வெள்ளையாக இருந்திருக்கும். அதாவது இப்படி இருந்த வீட்டை இப்படி மாற்றிருக்கு. கிட்டத்தட்ட மேலே பெயிண்ட் அடிக்கலை, என்ன வேலை முடியலை, கீழே மட்டும் அடிச்சிருக்குது. அப்படியே டேங்குக்கு பார்த்தீங்கன்னா அதே தீம் வரும். ஏன் இந்த ஆஷ் சூஸ் பண்ணேன்டா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான கலராக ஆஷ் கலர் போகுது. இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலராக இப்போதைக்கு ட்ரெண்டிங். ஏனெண்டா ஒரு லைட்டாகவும் இருக்கும், அதேமாதிரி சிம்பிளாகவும் இருக்கும். வீடு பார்க்க ஓவராக அந்த பளிச்சண்டோ ஒரு நீல கலரோ இல்லை கெமியோ கலர்லாம் இப்போ கொஞ்சம் கூட அவுட்டேட் ஆகிட்டு, அதனால் இது வந்து அப்படி ஒரு என்னென்னு சொல்கிற சட்டிலாக சிம்பிளாக இருக்கும்னோடைய ஆஷ் அடிச்சுட்டு இருக்குது. அதேமாதிரி டேங்கு பார்த்தீங்கன்னா இது லைட் ஆஷ் ஆகும், அது வந்து டார்க் ஆஷ் ஆகும் அடிச்சு. பிளேட்டுக்கு வந்து பிரில்லியன் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்குது. அப்படியே உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் ஒன்று வரும். இந்த கலர் ஏன் வந்தேன்ட்டு நான் உள்ளுக்க சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த கலர் வேண்டவே இல்லை, ஆனால் இந்த கலரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். என்னென்று உருவாக்கினேன்னு நான் உள்ளுக்க காட்டிக்க சொல்கிறேன். அதேமாதிரி இந்த பிளேட்டுக்கு வந்து அடிக்கலைண்டா கடைசி நேரத்தில் பெயிண்ட் முடிஞ்சுது. அதுக்காக நண்பர் ஒருத்தர் அடிக்கிறார், அவர்கிட்ட மிஞ்சினா அவர்கிட்ட பெயிண்ட் பண்ணி மிச்சம் இதுக்கு அடிச்சுக்க போகிறோம். ஏன்டா மேல் பிளேட்டுக்கு அடித்து முடிஞ்சுது. இதுக்கு தனியாக ஒரு 1/2 லிட்டருக்கு வாரம் இல்லை பெயிண்ட். அதனால் நாங்கள் இதை விட்டு வச்சுருக்கோம், திரும்ப அடிப்போம் கொண்டு. இப்படி இஞ்செல்லாம் வந்தோம்டா இதுதான் வீட்டின் முன்பக்கம். அப்படி எங்களை சைட் பக்கம் கொண்டு காட்டுறேன். எங்கெங்கே கோஸ்ட் கட் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் நான் நம்மளை காட்டிக்கொள்வேன். பட் இந்த பீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் போர்டரில் இருக்குது. அதேமாதிரி டார்க் கேஷ் தான் கொடுத்துருப்பேன். வேண்டாம் இதில் தண்ணி வர்றது பாசி பிடிக்கும்னபடியாக மெயின்டெனன்ஸ் வரத்துக்காக கொஞ்சம் டார்க் கலர்லேயே எடுத்துருக்கு. ஏன்னா ஊற்ற தாங்கணுன்றதுக்காக டார்க் கலர் எடுத்துருக்குது. அப்படி இருந்தால் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பெயிண்ட். அதேமாரி அந்த வெள்ளையும் பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட் க்ளீன் பண்ண பண்ணுறதுக்காக, இப்போ துடைச்செடுக்கலாம்ன்றதுக்காக போட்டிருக்கு. கூட கலர் மிக்ஸ் பண்ணலை, ஏன்டா அரியணம் இருக்குன்றதுக்காக மிக்ஸ் பண்ணலை. இந்த வெள்ளையன் பாவிச்சேன்டா ஒரு லுக் ஒன்று இருக்கும். இந்த புருவம் ஒன்று சொல்லுவோம், அதுக்கு ஒரு லுக் இருக்கிறபடியாக அந்த வெயிட் ஒன்று பாவிச்சிருக்கிறோம். அதேமாதிரி நோவலாக மதிலுக்கு உள்ளேயும் வந்து ஒரு நோவலாக ஒரு ஆஷ் ஒன்று அடிச்சிருப்போம், லைட் ஆஷ் தனி அடிச்சிருப்போம். அப்படி இஞ்சால பார்த்திங்கன்னா வீட்டின் ஒரு சைட் பக்கம்னு சொல்லலாம். மேலே இன்னும் வேலை முடியாதபடியாக அப்படியே கடை கொண்டுமே அடிக்கலை. ஆனால் இந்த சுவருக்கு மட்டும் பூசினபடியாக அடிச்சிருக்குது அதே கலர். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் லைட் ஆஷோட சேர்ந்து டார்க் ஆஷ், அந்த சின்ன சின்ன அந்த டிசைனுக்கு மட்டும் டார்க் ஆஷ் அடிச்சிருப்போம். அப்படி இஞ்சால வந்தவன்டா நிறைய பேருக்கு தெரியாது இதில் எங்கே கோஸ்ட் கட் பண்ணியிருக்கேன்ட்டு. நம்மளை காட்டுறேன். இதில் ஏதோ ஒரு இடத்த கோஸ்ட் கட் பண்ணியிருக்கிறோம். எந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல். கிட்டத்தட்ட நாங்கள் வானிஸில் கையே வைக்கலை. ஏனெண்டா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முதல்ல தான் அடித்தது. அடிச்சிருந்தாலும் இந்த இடம் வெயில் போடுறதான். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் துடைச்சி விட கிட்டத்தட்ட ஒரு 40% ஆச்சும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிறபடியே நாங்கள் அதை கைவிட்டுட்டோம். வேண்டாம் வானிஸுக்கு வந்து
கூட முடியும்னோடைய நாங்கள் பட்ஜெட்டுக்கு அடிக்கிறோம்ன்றதுக்காக இப்போதைக்கு வாணிசை விட்டுருக்குது. வருங்காலத்தில் வேணுமென்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து வாணிசை அடித்து கொள்ள வேண்டாம் அப்படி விட்டுருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் மரத்தின் தன்மையெல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே என்னோட பூனை நல்லா நித்திர விட்றேன். டேய் நிக்கி, என்னடா வாஞ்சே இந்த ஹோம் டூர் காட்டும். நல்ல நித்திர மயக்கத்தில் இருக்கிறேன். எங்கே மாறன்? மணியும் கட்டி கொண்டு பூனைக்காரா மணி கட்டுன மாதிரி என்ன நல்ல வெக்க தானே, நல்ல நீட்டி நிமிந்து படுத்து நித்திரையாள் ஒரு நிக்கி. நல்ல பையன்டாங்கிற நிக்கி, நல்ல பொடியண்டா நிக்கி 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 நிக்கி. இன்னும் ஒரு இடத்த கோஸ்ட் கட் பண்ணி இருக்குது. ஆனால் அது வந்து கோஸ்ட் கட் பண்ணன்னு சொல்லல, அது கூலியில் ஒரு சின்ன கட்டன் இருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இது ஃபுல்லாக சிவப்பு கலர் காரை இழுத்துருப்போம். ஆனால் நாங்கள் இதுக்கு இன்னும் ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கிறேன். ஏன்னா ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்காது. அதெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி ஒன்று வருதுன்னு சொன்னாங்க தானே, அது கிட்டவா அடிப்பம் பண்ணுறதுக்காக மட்டும் ஃப்ளோர் பெயிண்ட் இன்னும் கை வைக்காமல் இருக்குது. அப்படி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாம் 2 கலரில் இருக்கும். ஏனெண்டா இது வந்து மேற்கு சூரியன், அதாவது நீங்கள் பின்னேரம் இங்கெல்லாம் சூரியன் வைக்கும். அப்படி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சுவர் ஃபுல்லாக வெயில் படம்ன்றதுக்காக ஜன்னலுக்கு என்ன செய்திருக்கிறோம்டா ஆஷ் கலர் இந்த ஆயில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். என்ன சிக்கலைண்டா நாங்கள் நிலைக்கு அடிக்கலைண்டா, நிலை கொஞ்சம் நல்ல நிலையன்றோட இது வந்து வேம்பு, மிச்சம் எல்லாமே முதிரை, எல்லாமே வெண்ணி முதிரை தான், நல்ல முதிரை தான் போட்டது. அந்த முதிரை கொஞ்சம் ஜன்னல் கூட முதிரை தான் இருந்தாலும் வேறு வழியே இல்லைன்றதுக்காக ஆஷ் கலர் அடித்தேன். ஏன்னா அதுக்கு ஜன்னலுக்கு பாதுகாப்பு தேவை, இந்த மழையை தண்ணியெல்லாம் படம் தூவானம். அதால் பார்த்திங்கன்னா நாங்கள் தனி ஆஷ் கலரை இதுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஆயில் பெயிண்ட் கொடுத்துருக்குது. அதே மாதிரியே இந்த புருவம் வந்து முன்னுக்கு இருந்த மாதிரியே சைட் வரைக்கும் வரும். அப்படி அதே மாதிரி பேட்டர்லாம் கொடுத்துருக்குது. அப்படி இஞ்சால போனோம்டா இதில் ஒரு கோஸ்ட் கட் பண்ணியிருக்குது. உண்மையான பிளான் வந்து வீட்டின் பார்வை பக்கம் 2 ஒன்று அந்த சைட், மற்றது இஞ்சால் சைட் 2ஆக காட்டியிருக்காங்க. 2 தான் வந்து பார்வை. இந்த சைட்டும் அந்த சைட்டும் முதல்ல அடிக்கிற இல்லைன்னு தான் இருந்தது, அப்படியே ஃபில்லரோடய விடுவோன்னு இருந்தது. ஆனால் அடிக்கிறான ஒரே கூலியோட அடிப்பை வந்து கடைசி நேரத்தில் செலக்ட் பண்ணி இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். ஆனால் இதுலேயும் ஒரு கோஸ்ட் கட் நடந்திருக்கு. என்னென்னா நார்மலாக பார்த்தா தெரியாது, இந்த இது எப்படி இருக்கும் இந்த சுவர், அதே மாதிரி தான் இந்த சுவரும் இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு இடத்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா இது வந்து 2 கோட் அடிச்சிருக்கு பெயிண்ட், இது வந்து 1 கோட். அதாவது இதுக்கு முன்பக்கம் வந்து டபுள் கோட் அடிச்சிருக்கு பெயிண்ட். ஆனால் இது வெறும் சிங்கிள் கோட்டோடையே இருக்குது. சில இடங்களில் பார்த்தா அது தெரியலாம். இந்த சில இடங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன இடங்களை தெரியும். ஒரே கோட்டில் நிப்பாடி இருக்குது. என்னடா கொஞ்சம் பெயிண்ட்டு மிச்சம் கூலி மிச்சம்னுடைய ஒரே கோட்டில் நிப்பாடி இருக்குது. மேலேயும் கோஸ்ட் கட் ஏற்கனவே அடித்த வெள்ளை பெயிண்ட் தான் இப்போவும் இருக்குது சீட்டுக்கு. ஏன்டா அது பெரிய டேமேஜ் இல்லாதபடியாக அப்படியே விட்டுருக்குது. அப்படியே பின்பக்கம் போனோம்டா இந்தா இதெல்லாம் முதிரை, நான் உள்ளுக்கு எல்லாம் காட்டி கொடுக்குறேன். முதிரை ஜன்னல் இது நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் ஒன்றும் கை வைக்காமல். இதுக்கு வந்து வாணிஸ் அடிக்கலை, ஆனால் கம்பிக்கு மட்டும் கரல் இருந்தபடியாக லைட் அந்த தண்ணியில் வர்றபடியாக கரல் இருக்கும். அதால் நாங்கள் ஆன்டி குரோஸில் ஆயில் பெயிண்ட் அடித்தாங்க, வெள்ளை கலர் ஆயில் பெயிண்ட் இதில் அடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் ஜன்னல் எல்லாம் அப்படி தான் அடிச்சிருக்கும். மற்ற இஞ்சில் பார்த்தீங்கன்னா எங்கள் அட்டாச் பாத்ரூம் ஒன்று வரும் வீட்டோடைய. 3 ரூம் வரும், 1 2 3. கிட்டத்தட்ட இது நீளம் வந்து 55 அடி, சாமியரை வந்து 16 அடிக்குமே 16 தசம் அந்த அடியில் வரும். ஏன்னா மேக்ஸிமம் அளவு தான் இந்த வீடு எடுத்து காட்டினாங்க. 55 அடி நீளம். அகலம் வந்து 38 அடியோ 48 அடியோ வடிவா தெரியல. அகலம் வந்து 30 அடிக்கு மேலே தான் இருக்கும் கட்டாயம். அந்த சாத்திர முறைப்படி கட்டினபடியாக அந்த அளவில் கட்டியிருக்கேன். என் அம்மா அப்பா தான் கட்டினது, அதில் அதேமாதிரி கட்டியிருக்கணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஆஷ் தான் வரும். இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கட் இருக்குது. இது வந்து ஸ்கொட்டிங் பேன் இருக்குது உள்ளுக்கே, அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு டாய்லெட் இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா பத்தி வரும். இதில் என்ன கோஸ்ட் கட் நடந்துருக்குண்டா, ஜன்னல் வந்து வாணிஸ் அடிக்கலை. நாங்கள் எந்த கதவு ஜன்னல்லையும் வந்து வாணிஸே தொடையில, உள்ளுக்கையும் சரி வெளியிலையும் சரி அப்படியே தான் விட்டுருக்கேன். ஏன்டா இப்போதைக்கு ஓகே என்றபடியாக அப்படியே விட்டுருக்குது. ஆனால் இந்த ஜன்னலோட முன் ஜன்னலில் இன்னும் நல்ல கண்டிஷனாக இருக்கும். ஏன்னா வெயில் படாதபடியாக. இது வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாவிப்போம், இந்த விறகு கலர்கள் வைக்கிறதுக்காக மட்டும் பாவிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வீட்டுன பின்பக்கம் தானே, நாங்கள் சைட் பக்கம்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் முன்பக்கம், இது ஒரு சைட், இதுக்கு அங்கே இன்னும் ஒரு சைட். இது வந்து முதல் காரணம் வந்து வீட்டுன பின்பக்கம். இதில் வந்து படிக்குன்னு நம்மளை அடிச்சு விட்டாங்க. ஏன்னா அது தொடர்ந்து வாரபடியாக மேல் மாடிக்கு போகிற படி, இது வெளியில் தான் போகும், அதுக்கு மடித்து விட்டாங்க. அதேமாதிரி உள்ளுக்கு இந்த படிக்குள்ளுக்கு மடித்தேன். ஆனால் ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கலை, சிவப்பு கலர், அதையும் சொல்லிக்கொள்கிறேன். அப்படி உள்ளே வந்தோம்டா இது வந்து பின்வாசல்னு சொல்லலாம். தலைவாசலில் பின்வாசல். நம்மளை இதால் வந்து வீட்டுக்குள்ளே போகலாம்.
ரெண்டு கதவு இருக்குது. இது வந்து கிச்சன் வரும், இது வந்து பத்தி இதில் போய் பாத்ரூமுக்கு போகலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயும் போகலாம். அங்கேயும் ஒரு கதவு இருக்கும், நான் காட்டிக்கொள்கிறேன் உள்ள. மற்ற சீலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரில்லியன் ஒயிட் தான் மேல் அடித்தது. சகல சீலிங்கும் பிரில்லியன் ஒயிட் அடிச்சிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கோஸ்ட் கட் நடந்திருக்குது. உள்ளுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன் என்ன மாதிரிண்டு. அண்ட் இந்த இதுக்கெல்லாம் இன்னும் நாங்கள் சிவப்பு ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கலை, அப்படியே தான் விட்டுருக்குறோம். பிற்காலத்தில் அடிக்கலாம்ன்றபடியா. அதுமாதிரி இந்த ஜென்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்குமே வானிஸ் தொடையில். இந்த நம்மளை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் வானிஸ் தொடையில். ஆனால் அடிச்சிருந்தா நல்லா இருந்துக்குதான், இல்லையான்னு இல்லை. ஆனால் பட்ஜெட்டுக்கு வரணும் பண்ணுறதுக்காக அடிக்கலை. இந்த கிரில் கம்பி கூட கை வைக்கலைன்னா நல்லா தானே இருக்கிறனோடைய அப்படியே விட்டுட்டோம். இந்த பெருசாக உரிவுகளோ கரலோ இல்லாதபடியாக நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் கை வைக்காமல். அப்படியே வந்த வண்டி தான் வந்து எங்கள் அவுட் கோல் இதில் வச்சான் பல வீடியோக்கள் எடுக்கிறோம் நாங்கள். இந்த மாறா என்ன மாதிரி மாறா ரெண்டு பேரும் நல்ல விளையாட்டு. ஜோங்குட்டி மாறன் இவற்றை ஏற்கனவே 2-3 வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, எடுத்திருந்து நாங்கள். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார் அவள். இந்த விளையாடு போட்டு புடுங்கடா அவனை. பா மாறா விளையாட்டு குசியில் நினைக்கிறார் ஜோங்குட்டி மாறன். தெரியாத சொல்லிக்கிறோம். வேறு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தோம், எங்கள்கிட்ட சேனல்லையே பார்க்கலாம், ரீசெண்டாக போட்டிருப்போம். நாய் வேண்ட வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வேண்டினாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட். வேண்டி எத்தனை நாள் நீ இங்கே வந்து 3 கிழமை இருக்குமாடா, 2.5 கிழமை இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான குழப்படி என்றா மாறான். மாறா அப்படி நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்டா. கொஞ்சம் செட்டப் மாற்றிட்டேன், கதிரையில் வரைக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ன செய்திருக்க வேண்டாம், இதுக்கு வந்து நார்மலாக பிரில்லியன் வெயிட் அடிச்சிருக்கோம். இந்த பிளேட் ஃபுல்லாக நேருக்கு பிரில்லியன் வெயிட் வேணும். அதேமாதிரி இந்த பீம்களுக்கு வந்து லைட்டஸ்ட் டார்க்கஸ் கலந்தடிச்சிருக்கோம். வேண்டாம் கொஞ்சம் லுக் இருக்கணுன்னோடையாக கலந்தடிச்சு நாங்கள். இது பார்த்தீங்கன்னா முன்கதவு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா வானிஸ் அடிக்கவே இல்லை. இந்த அடித்த மாதிரியே இருக்கும் வானிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் அடிக்கலை. ஏற்கனவே 5 வருஷம் முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி கண்டிஷன்லேயே விட்டுருக்குது. இன்னும் ஒரு 70% வானிஸ் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அந்த கண்டிஷன் ஒரு 70% இருக்கும். மற்ற இந்த கதவு வந்து டிசைன் செலக்ட் பண்ணால் நான் அந்த 2019ஆம் ஆண்டு இன்டர்நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி சிம்பிளாக அழகாக இருக்கணும். அந்த கூடுதலாக நிறைய பேர்கிட்ட வீட்டை அந்த வளைவுகள் நழுவுகள் பட்டங்கள்லாம் அடிப்பாங்க, அது வந்து எங்களுக்கு பிடிக்காது. எங்களை வீட்டுக்கார ஒருத்தருக்குமே பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் தானே. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கணும், அதேமாதிரி சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக இருக்கணும், அதேமாதிரி பட்ஜெட்டுக்கே முடிவு பண்ணுறதுக்காக சிம்பிள் டிசைனில் கொஞ்சம் கண்ணாடி வச்சு கொஞ்சம் ஃபாரின் ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக கண்ணாடி வச்சு செய்திருக்கலாம். பல பேர்கிட்ட வீட்டு இப்படி டிசைன்ஸ் இருக்காது. ஆனால் எங்களோட வீடு கட்டின பிறகு இதே மாதிரி கதவு 2-3 பேர் பார்த்து செய்திருக்கணும். அதேமாதிரி இது வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போகிற கதவு. இது பெருசாக பாவிக்காதபடியாக பெர்மனண்டாகவே லொக் பண்ணியிருக்கு உள்ள. இந்த கதவுக்கும் இதில் வந்து கண்ணாடி இருக்கும். பின்னுக்கு பலகை வச்சு அடிச்சிருக்கு. வேண்டாம் இதில் உடையக்கூடாது, உடைஞ்சா வெளி தெரியக்கூடாதுன்றதுக்காக பின்னுக்கு பலகை வச்சு அடிச்சிருக்கு. நான் நோவலை காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் நோவலை அப்படி இருக்குது. அதேமாதிரி ஜன்னல் இதுலேயுமே கை வைக்கல. இந்த முழுக்க வானிஸ் அப்படியே இருக்குது. அதேமாதிரி கிரில் கம்பி கூட வெளில எதுவுமே நாங்கள் ஆன்டிக்ரோஸோ ஆயில் பெயிண்ட் அடிக்கல, அதேமாதிரி அப்படியே வச்சுருக்கிறோம். வேண்டாம் கோஸ்டுகள் கட் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஆஷ். இதான் வந்து அவுட் ஹோல். இப்படியே நாங்கள் வீட்டுக்கு உள்ளே போக போகிறோம். வீடு திறந்துருக்கோ வீட்டுக்குள்ளே பார்த்தோம்டா. ஏன் ஒழிக்கிறீங்க? அம்மா அங்கே ஒழிக்கிறா. என்ன கலர்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டார்க் பர்பிள் மாதிரி இருக்கும் ஹோல். இது வந்து முதல்ல எல்லாமே வெள்ளையாக இருந்தது. இல்லை இருட்டில் வந்து லைட் ஆஃபில் இருக்க டார்க்காக இருக்கும். ஆனால் லைட் ஒன் பண்ணா அப்புறம் வேறுங்க இந்த அப்படியே கலர் மாறும். கிட்டத்தட்ட லைட் பர்பிள் மாதிரி வரும் வேணா இந்த. ஏன்னா அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறபடியா நல்ல ஒரு கலர், ஒரு சட்டிலாக லைட்டாக இருக்கும். லைட் பர்பிள் அடிச்சுனாங்க. இதுதான் வந்து ஹோல். இந்த இதுலேயும் ஒரு கோஸ்ட் கட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த சீலிங் இருக்குது தானே, இந்த சீலிங் பார்த்தா புதுசாக தான் இருக்கும் பெயிண்ட் அடித்த மாதிரி. ஆனால் என்ன நடந்திருக்குண்டா பெயிண்ட் அடிக்கலை. ஏற்கனவே இருந்த பிரில்லியன் ஒயிட் முந்தி, அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் வீடு கட்டை அடித்து அதே பெயிண்டை விட்டுருக்கோம். எனக்கு கை வச்சா கரைச்சலண்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய லைட்டாக துடைச்சி க்ளீன் பண்ணி போட்டு அப்படியே விட்டுருக்குது. மற்றபடி இது ஃபுல்லாகவே வந்து ஹோல் ஃபுல்லாகவே வந்து ஒரு பர்பிள் பெயிண்ட் ஒன்று அடிச்சிருக்கிறோம். இதுதான் வந்து எங்களோட ஹோல். அதேமாதிரி நான் இங்கே சொல்லியிருப்பேனே கண்ணாடி இருக்குது, பின்னு பலகைன்னு இருந்தால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கு. மூடினா வாஞ்சலை இப்படி பெட்டர்தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. திறந்தால் மட்டும் இதில் ஒரு கண்ணாடி இருக்கும், வெள்ளை கண்ணாடிக்குள்ளே ஒயிட் கலர் ரெஜிஃபோம் ஒன்று வச்சு செய்திருக்குது. அதேமாதிரி ஹோலையும் ஒரு திருப்ப காட்டிக்கொள்ளணும் தான். நீங்கள் நோவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலரில் வரும்.
இந்த இதில் எல்லாம் சோஃபாலாம் வைக்க ஒரு பிளாங்காக இருக்கும். அப்புறம் அந்த தளவாடங்க வச்சா தான் இந்த வீட்டின் உண்மையான வடிவு தெரியும். ஆனால் நாங்கள் உண்மையாக எடுத்த கலர் என்னண்டா இந்த லைட்டை போடுறேன். இதில் நம்ம நீங்கள் 2 கலர் பார்க்கலாம். இது வந்து டார்க்காக இருக்கும், இது வந்து லைட்டாக இருக்கும். நாங்கள் இந்த கலரை முதல்ல அடிக்க வலிக்கிறாங்க. அடிக்க வீடு கொஞ்சம் இருட்டாயினோடையா ஒரு ஒயிட் கலர் கலந்து இந்த லைட் கலருக்கு எடுத்துருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வித்தியாசம். இந்த சுவர் மட்டும் அப்படியே விட்டுட்டோம். இந்த சகலதம் வந்து லைட் பண்ணி அடித்தது. அதேமாதிரி இந்த போர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் அடிச்சிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணுன்றதுக்காக. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு வந்து 4 ரூம் இருக்குது. சாமி அறையை விட்டு இங்கே 1 2 3 ரூமும் சாமி அறை சேர்ந்து 4 ரூம் இருக்குது. அதேமாரி கிச்சன், அங்கே பாத்ரூம் இருக்குது. இல்லை நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன். இங்கே இது தொலைச்சி நிற்கிறீங்க அம்மா அதுக்கு நிற்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி அறை திறந்து கொண்டு உள்ளே போனோம்டா உள்ளதுக்கே பெரிய அறை இதுதான். முறைப்படி இதுக்கு அடுத்த சின்ன அறை வரும். அதாவது முதலாவது பெரிய அறை இதாக இருக்கும். இதுக்கு அடுத்த இதை விட கொஞ்சம் சின்ன அறையாக இருக்கும். இதுக்கு அடுத்த 3வது வந்து அதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். 4வது வந்து எல்லாத்தையும் விட சின்னதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16.2 அடின்னு நினைக்கிறேன். இந்த ரூம் மிகப்பெரிய ஒரு ரூம் தான். இது பார்த்திங்கன்னா தெரியும். இதிலே சீட்டுலாம் நிறைய போர்டர் தெரியும். பார்த்திங்கன்னா 2 அடி மாம்பழம் பதிச்சிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இதில் என்ன ஸ்பெஷலுண்டா க்ரீன் அடித்த நாங்கள். நீங்கள் நார்மலாக இது பார்க்குறது ஒரு க்ரீன் கலர், லைட் கலர். ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ண கலர் இது இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு க்ரீன் புத்தகத்தில் ஒரு கலராக இருக்கும். ஒவ்வொரு சிவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சிவர் அடிக்க இன்னும் ஒரு கலராக இருக்கும். ஏன்னா நாங்கள் தண்ணி கலந்து தான் அடிப்போம். அடிக்க அந்த கலர்ன்ற தன்மையில் மாறும். அப்படி மாறி வரைக்கும் எங்களுக்கு அந்த க்ரீன் வந்து பெருசாக பிடிக்கல. அதுக்கு நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா க்ரீனுக்கு லைட் பண்ணி போட்டு அடிச்சுனாங்க. உண்மையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பெயிண்ட் லைட் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய இங்கொண்டு தனியாக வைக்கும். அந்த இங்கை வேண்டி நீங்கள் லைட் பண்ணலாம். ஒரு வெள்ளை கலரில் வந்து இங்கொண்டு வரும், அதை வேண்டி நீங்கள் லைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெள்ளை மிக்ஸ் பண்ண போகிறீங்களா வெயில் படாட்டி ஓகே, நீங்கள் ரூமுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். வெயில் படுற இடங்கள்ல நீங்கள் லைட் பண்ணக்கூடாது. ஏன்டா வெள்ளை கலரில் அந்த பவர் வந்து கூடவே இருக்கும். கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலரை தாண்டி வெள்ளை தெரிய வலிக்கும். நடுவில் சில இடங்களில் வட்டமாக வெள்ளை தெரியும். அதுவும் வெயில் படுற இடங்கள்னா டக்கண்டே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளை அடித்து தான் நீங்கள் லைட் பண்ணுற. நீங்கள் அப்படி லைட் பண்ணக்கூடாது. அதுக்குன்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் அடிச்சுக்கொள்ளலாம். காய்ச்சி கடைச்சி வேணும். அவ்வளோ லென்த்தாக வரப்போனா நினைக்கிற வீடியோ நான் உங்களோட டக்கு காட்டிட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஷீட் ஃபுல்லாக வெள்ளை அடிச்சினாங்க. நான் ஹோலுக்கு மட்டும்தான் ஷீட்டுக்கு வெள்ளை அடிக்கல. நான் ரூம் சகலம் வந்து பிரில்லியன் ஒயிட் அடிச்சினாங்க மேலே. நல்லா திக்காக அடிச்சிருக்குது. அதேமாதிரி ரூம்ஸ் வீட்டுக்குள்ளே அந்த பின்பக்கத்தை தவிர மிச்சம் எல்லாமே 2 கோட் அடிச்சினாங்க. அதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை. நம்மள இந்த சாமி படம் இருக்கும். அதேமாதிரி க்ரீன் பார்க்க அப்படி தான் இருக்கும். லைட்டை போட்டு பார்ப்போம். இந்த லைட்டை போட்டால் அப்படி ஒரு இதில் இருக்கும் அமைப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டான மாதிரி இதில் இருக்குது. இதுக்கு அடுத்த ரூமும் பார்த்திங்கன்னா இதே கலர். ஆனால் 4 ரூமும் ஒரே கலரில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. நான் அதை காட்டி கொண்டு போவேன். பட் கதவில் எந்த இடத்தையுமே வந்து நான் கை வைக்கலை, வாணிசே அடிக்கலை. நார்மலாக துடைச்சி வடிவாக க்ளீன் பண்ணி தண்ணிகள் அவர்களே டிப் பண்ணி இருக்க துடைச்சிட்டு அப்படியே விட்டுனாங்க. ஏன்டா இதில் கை வைக்க போனால் பெரிய செலவு வரும். வாணிசண்டா நார்மலாக ஓட்டோ பெயிண்டை விட வாணிஸ் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கும், விலை கூடவே இருக்கும். அதனால் வாணிசண்ட விஷயத்தில் இப்போதைய கை வைக்கல. அப்படியே வெளியில் போனோம்டா இது வந்து ஹோல் அப்படியே 2வது இதுதான் வந்து 2வது பெரிய மாஸ்டர் பெட்ரூம் உண்டும். லைட்டை போட்டோம்டா இந்த அடுத்த அந்த அறையை விட கொஞ்சம் சின்ன இருக்கும். ஆனால் படுக்கிற அறையில் கொஞ்சம் பெரிய அறை. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே கலர், அதாவது சாமி அறைக்கு என்ன கலர் அடித்தோமோ அதே கலர் தான் அடிச்சிருக்கிறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதில் டார்க் கலர் அடிப்பாங்க, அதை சுற்றி வர 3 சுவரன் லைட் கலர் அடிப்பாங்க. அப்படியும் ஒரு பெயிண்ட் வந்து எங்களோட வீட்டுக்கு அடிச்சிருக்கு. நார்மலாக 4வது தடவை அப்படி தான் அடிச்சினாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஒரிஜினல் க்ரீன் வந்து அந்த டார்க்கு கொடுத்துருப்பேன். நான் அதையும் காட்டிக்கொள்வேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான க்ரீன் லைட் கலர் தான் இது கொடுத்துருக்குறோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற இதுக்கும் சீலிங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை அடித்தது. மற்ற அப்படியே 3வது ரூம், அதாவது இதுதான் வந்து எந்த ரூம், இதுதான் என் பர்சனலான ரூம். அப்படி திறந்து உள்ள போன வேண்டாம். இந்த பெயிண்ட் நான் செலக்ட் பண்ணது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ, கிட்டத்தட்ட இதுக்கு என்ன பேருண்டா சீ ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த கலரில் என்ன ஸ்பெஷல்ண்டா, பொதுவாக எல்லா கலருக்கையும் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒயிட் கலர் வந்து
ரிஃப்ளெக்ட் பண்ணும், லைட்டை வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதால் வெள்ளை அடித்தா எல்லாமே வெளிச்சமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு வெள்ளை அடிக்கையில் கலராக அடிக்க போகிறோம்னா அதுக்கே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கலர் வந்து ப்ளூ. அதுலேயும் லைட் ப்ளூ, இந்த சீ ப்ளூ இருக்குது. நார்மலாக வெளிச்சமாக வீட்டை வச்சுருக்கும். வெள்ளையோட குறைவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கலரில் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக வச்சுருக்கக்கூடிய கலர் லைட் ப்ளூ, மற்ற லைட் பிங்க் எல்லாம் வெளிச்சமாக வச்சுருக்கும். அந்த வகையில் நான் இதுக்கு அடித்தது வந்து லைட் ப்ளூ. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் சீலிங்குக்கு அடிச்சிருக்குது. அதுமாதிரி இஞ்சால அலுமாரி இருக்குது, இஞ்சால பெட் இருக்குது. இந்த இதுலேருந்து தான் வந்து நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவும் வந்து இதுலேருந்து தான் எடிட் பண்ணி வரும். இந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னா லெப் இருக்குது. ஃபுல்லாக லெப்பில் எடிட் பண்ணி தான் இந்த நான் உங்களுக்கு ஒட்டகையில் ஃபோனோடைய காட்டிக்கொள்ளணும். உங்களா இங்கே இருந்தால் வந்து உங்களுக்கான வீடியோக்கள் வந்து உருவாகுது. இப்படியே வைஃபை ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது. இதிலேயே வச்சு அப்லோடும் பண்ணுவோம். நேர இங்கே RJ45 கேபிளால் கனெக்ட் பண்ணி நல்ல ஸ்பீடாக அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் நார்மலாக அதையும் காட்டிக்கொள்கிறேன். அதை விட இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். அம்மா தான் இருந்தது இந்த இது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 தம்னையில் சேர்த்து தந்த ஒரு கிஃப்ட் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செய்தது, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, பெட்டி, கார்ட்போர்ட் பெட்டியை கிட்டத்தட்ட இப்படி ஒரு பெட்டி இந்த அடக்கா இதே மாதிரி இன்னும் ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை பாவிச்சு இது செய்தேன் நான். அதாவது இதுக்குள்ளேயே ஆம்பிளிஃபையர் சர்க்கிட் செய்து வச்சுருக்கேன். அதேமாதிரி ஸ்பீக்கர்ஸும் இதுலேயே வரும். இந்த ஃபுல்லாக ஹேண்ட்மேட் தான், நான் தான் செய்தது. அதேமாதிரி இது வந்து நம்மளோட கடையில் முந்தி இருந்தபடியே போட்டது. பட் இது வந்து நம்மளை நாங்கள் டிசைன் கொடுத்து போட்டுக்கொள்ளலாம். இது கீழே பார்த்தீங்களாண்டா நான் ஒன்று காட்டிக்கொள்கிறேன். இதுதான் வந்து நான் செய்த ஆம்பிளிஃபையர். இங்கே சப் வூஃபர் இருக்கும். எனக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியா நான் செய்து கொண்டேன். இதுவும் வந்து கார்ட்போர்ட் பட்டி. கார்ட்போர்ட் பட்டிக்கே இல்லை சர்க்கிட் இருக்குன்னு செய்தது. ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி செய்து ஓனாக செய்த ஹேண்ட்மேடில் செய்த ஆம்பிளிஃபையர். இதுலேருந்து தான் 4 பாக்ஸுக்கும் சவுண்ட் போகும். அதேமாதிரி சப் வூஃபருக்கும் சவுண்ட் போகும். இது வந்து நம்மளாக கார்ட்போர்ட் பட்டி தான். இந்த கிடாச்சு சமைச்சு செய்து உண்டு. சின்னலேருந்து பிறருக்கு வீடியோ பார்க்குற அளவுக்கு என்ன முழு ஹிஸ்ட்ரி தெரியாது. நான் அப்படி சொல்ல விரும்பல, பெருமைக்காக சொல்லல. சின்னலேருந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கலில் நிறைய ஆர்வம் இருக்கணுடைய. நான் படித்தது வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தான். அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அதாவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுடைய அந்த கோர்ஸை தேடி படித்து அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறேன். நான் இப்போ செய்கிறது வந்து யூடியூப் வந்து நான் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஆதங்கம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். கண்டவங்கிட்டவன் எல்லாம் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டேன், படிக்கிறவன் எல்லாம் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டான்ட்டு ஒருத்தனை பற்றி தெரியாமல் கதைக்கிறது. நான் வந்து A-level மேத்ஸ் படித்து கம்ப்ளீட் பண்ணி HND அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்து தான் யூடியூப் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கைவசம் 2 வேலை இருக்குது வெளியில். நான் தான் போகாமல் இருக்கிறேன். ஏன்டா எல்லாத்துக்கும் தலையை விட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவனுடைய நான் போகல. என்ன ஒரு சின்ன கிடப்பண்டா வன்மையில் கூட 2-3 வீடியோவில் தம்ப்நெயிலில் வந்து டைட்டில் போடும். டைட்டில் போடைக்க இல்லை தமிழில் சிலது மிஸ்டேக்காக டைப் ஆகலாம், இல்லை தவறுதல டைப்பிங் வேற உடனே கமெண்ட் பண்ணுறது. இந்த கண்டவன் ரோட்டால் போகிறவன் எல்லாம் ஃபோனை தூக்கினா இப்படித்தான், படிக்கவன் எல்லாம் ஃபோனை தூக்கினா இப்படித்தான்ட்டு எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இல்லை. யோசிச்சுக்கொள்ளும். முடித்த பேர் கதைக்க முன்னம் அவன் இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும், அவன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளையான கமெண்ட் கீழே பண்ணுறீங்க. தயவு செய்து ஒருத்தட்ட பேக்ரவுண்டோ அதில் தெரிஞ்ச உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் சேனலில் போய் தட்டி பார்க்கலாம். வடிவாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். படித்த எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட கடைசியாக படித்து முடித்த சகலம் போட்டிருக்கிறேன். என்ன ஒரு சின்ன கவலை, அப்படி இவ்வளோ நான் செய்துட்டு கமெண்டில் இப்படி ஒரு இது வரைக்கும் பப்ளிக்காக பார்ப்பாங்கன்றக்கு ஒரு கவலை இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் நான் சொல்லணுன்ற ஒரு இதாக இருந்தால் அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். விஷயத்துக்கு வருவோம். இப்படியே வந்தவன்டா என் 3வது ரூம் அவங்கள காட்டிக்கொள்கிறேன். இதுலேயும் வந்து வானிசில் நான் கை வைக்கல. இது வந்து பட்டியலை மூடிட்டோம். இதுலேயும் ஒன்றும் கை வைக்கல, இருந்தால் அப்படியே இருக்கும். அடுத்த 4வது ரூம் ரைட் நோவில் போட்டுக்கொள்கிறோம். இதுதான் வந்து 4வது ரூம், அதாவது விசிட்டர்ஸ் ரூம் பண்ணுறோம். இது நாங்கள் நோவில் பாவிக்கிறதில்ல. இதுதான் அந்த பெர்மனண்ட் லாக் பண்ண டோர்ன்ட்டு சொன்னான். இது திறக்கிறது இல்லை, பாவிக்கிறது வழியாக அப்படியே போட்டு மூடி இருக்குது. இந்த இடம் வந்து இப்போ உள்ள அறைக்கே கொஞ்சம் சின்ன அறையாக இருக்கும். கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 12 அடி ரூம். இது வந்து 4வது சின்ன அறையே 12 அடி ரூம் வரும். பெரிய அறை வந்து 16.4 அடி நினைக்கிறேன், அப்படி தான் ஏதோ வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் E-green. இது வந்து E-green நாங்கள் எடுத்த நேச்சுரல் கலர். அதை வந்து லைட் பண்ணி இஞ்சால் அடிச்சிருக்கு. அதாவது
இப்போது என் வீடுகளுக்கு அடிப்பாங்க. நாங்கள் ஒரே ஒரு ரூமுக்கு அப்படி ட்ரை பண்ணாங்க. இந்த சிவர் மட்டும் டார்க்காக இருக்கும், மிச்சம் சுத்த வேற அப்படியே லைட்டாக இருக்கும். இந்த 3 சிவரும் க்ரீனில் லைட்டாக இருக்கும். முதலாவது 2வது அறை விட கூட லைட்டாக இருக்கும் இந்த கலர். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதேமாதிரி மேலே பிளேட் வரும். ஏன்னா மேலே மாடி இருக்கிறோடைய இதுக்கு வந்து சீலிங் வந்து பிளேட்டாக வந்து கொள்ளும். அதுமாதிரி பதிவண்டோடைய இது போட்டிருக்கும், அதாவது இந்த ஃபேன் ஒன்று போட்டிருக்குது. கூடுதலாக விசிட்டர்ஸ் மற்றது அத்தை வந்தாலும் இதுக்காக போகிறாங்க. இன்றைக்கு முறை வர்றா வெளிநாட்டிலேருந்து அவங்க இதுக்காக விட போகிறோம். அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமான்களையும் நாங்கள் எங்கட சாமான்லாம் எடுத்து க்ளீனாக வச்சுருக்கிறோம். வெர்ராக்கள் வேணுமெண்டா வேண்டிய சாமான்கள் இதில் வச்சுக்கொள்ளலாம். இடையில ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த அறையால் வெளியே வந்தோம்னா ஏற்கனவே ஹோல் இருக்கும். இது வந்து ஹோல் ரெண்டு வேற டைனிங் ஹோல் மாதிரி வரும். ஹோலில் இந்த புரிம்பாக இருக்குது, இந்த 2ஆக பிரிச்சிருக்கும் ஆர்ச் போட்டு. இதான் வந்து டைனிங் ஹால். இதுக்கு வந்து சீட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதேமாதிரி அடுத்த மெயினான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், கிச்சன். அம்மாண்ட கிச்சனுக்கு வந்துட்டோம். அப்படியே வந்தோம்டா இது ஏற்கனவே அடித்த பேண்ட்ரி கவர்ஸ் தான். இது வந்து டோர் வந்து முதிரை இருக்கும். இது பின்பக்கம் பொடி மட்டும் மகோகனியில் செய்திருப்போம். ஏற்கனவே எங்கள்கிட்ட இந்த முதிரையோடைய மரமொண்டு குத்தி இருந்தோடைய அதில் செய்தினாங்க. மற்ற சகல ஜன்னல் கதவு எல்லாமே வந்து முதிரையெல்லாம் செய்தினாங்க. நாங்கள் அதில் குவாலிட்டியில் வந்து எந்த விதத்துலேயும் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும். கிச்சனுக்கு வந்து என்னென்னா ஆயில் பெயிண்ட் அடிச்சிருக்க வேண்டாம். கிச்சன் வந்து கூடுதலாக இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் மினுங்க ஷைன் பண்ணும். க்ளீன் பண்ண வசதிக்காக ஆயில் பெயிண்ட் அடிச்சிருக்குது. இந்த நம்மளை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மாவல் மேலே ஆயில் பெயிண்ட். இப்படி எத்தப்படுற எல்லாம் நம்மளை நாங்கள் ஈரத்துணி வச்சு துடைச்சி விட்டோம்னா ஆயில் பெயிண்ட் போயிடும். ஆனால் வாட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து அது போகாது. ஏன்னா அது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும், ஷைனிங் இருக்காதபடியாக அது துடைச்சி போகாது. ஆயில் பெயிண்ட்னா மேக்ஸிமம் நீங்கள் கிச்சன் பாத்ரூமுக்கு ஆயில் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. தண்ணி வர இடங்கள் எதுவாக இருந்தாலும் ஆயில் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. அது சுத்த வர இது மேலே சீமந்த பிளேட், அது ஃபுல்லாக பிரில்லியன் ஒயிட் இருக்கும். இதுக்கும் அடித்த நாங்கள். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர், தனி ஆஷ் கலர், லைட் ஆஷ் கலர் ஆயில் பெயிண்ட் அடிச்சு நாங்கள். மற்ற கீழே இதெல்லாம் ஃப்ளோர் பெயிண்ட் அடிச்சிருப்போம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அப்படியே இஞ்சால வந்தோண்டா டைனிங் ஹால்னு சொல்லியிருப்பேன். இஞ்சால போனோம்னா நான் முதலே வெளிப்பக்கம் காட்டியிருப்பேன், பின்பக்கம் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி இதாலேயும் வந்து உள்ளுக்க போகலாம். இது வந்து என்னென்னா பத்தி, இந்த கலரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த பத்திக்கு வந்து வீட்டோட சேர்ந்து தான். இது வந்து 45 அடி வரும், பத்தி வந்து ஒரு 10 அடி வரும், 55 அடி டோட்டலாக வீட்டு நீளம் வரும். இப்போ இந்த வீட்டால் வந்து பத்திக்கு வந்து வேண்டாம் இங்கெல்லாம் பாத்ரூம் வரும். இங்கே நான் நம்மளை காட்டிக்கொள்கிறேன். பாத்ரூம் தூரம் நினைக்கிறீங்கள அடித்த பெயிண்டாக காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பாத்ரூம். அங்கட டைல்ஸ் இருக்கும். அதேமாதிரி மேலே லைட் ப்ளூ, எந்த அறைக்கு என்ன கலர் அடிச்சனோ அதே கலரை மிஞ்சினதை இதுக்கு அடிச்சிருக்கு. இந்த இதுக்கும் மற்ற இதுவும் ஒரு பாத்ரூம், வெளியேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து தனியாக குளிக்கிறதுக்குரிய ஒரு பாத்ரூம், ஒரு அளவான சைஸில் இருக்கும். இது வந்து குளிக்கலாம், ப்ளஸ் கொமோட்டும் இருக்கும். அதுமாதிரி இஞ்சால சிங்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இஞ்சால வந்தோம்டா இந்த கலருக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா லைட்டை போட்டுட்டு ஓடிய காட்டுறேன். இதில் தெரியுது இந்த கலர், இதே கலர் தான் வந்து வெளி பாத்ரூமுக்கும் உள்ளுக்கு அடிச்சிருக்கு, பர்பிள் உண்டு. அப்படியே இந்த கலர் அடிச்சேன்டா, இது வந்து கடைசியாக தான் அடிச்சு நாங்கள் எல்லா பெயிண்டையும் அடித்து முடிஞ்சு மிஞ்சின எல்லா பெயிண்டையும் கலந்து வந்த கலர் தான் இந்த கலர். அதாவது எல்லா பெயிண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும். கோலு கிடைச்ச மிஞ்சின பெயிண்ட் இருந்தது. அதேமாதிரி இந்த அரைண்ட மிஞ்சின பெயிண்ட், அதை விட க்ரீன்லேயும் கொஞ்சம் கலந்து நினைக்கிறோம். லைட் கொஞ்சம் கிடந்தது, அதுலேயும் கலந்து வந்த கலர் நான் வந்து பர்பிள். பொதுவாக கலந்த கலர் வந்து நல்லா வராண்டுவாங்க, ஆனால் எங்களுக்கு அந்த கலரும் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் பர்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் இதில் ஒரு கதவு லாக் பண்ணுவோம், பார் போட்டு. அதேமாரி இஞ்சால உள்ளுக்க போய்க்கொள்ளலாம், வீட்டுக்கு போகலாம். அதேமாதிரி இஞ்சால பாத்ரூம் இருக்கும். இதில் நம்மளை ஃப்ரிட்ஜுகள், வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வந்து முதல் சொல்லியிருப்பேனே அந்த ஹேண்ட்மேடில் செய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஹேண்ட்மேட், ஃபுல்லாக இந்த கையில் செய்தது. அதுமாதிரி இது வந்து ஒரு பொடி எடுத்து சர்க்கிள்லாம் செய்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் செய்யணும். இப்போ கூட ஒர்க்கிங் கண்டிஷன் தான். கிட்டத்தட்ட இது செய்து 9 வருஷம் 2015 செய்ய தொடங்கினேன். அப்படி சர்க்கிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வீரோ போட் வண்டி LA4440 ஒரு ஐசி இருக்கும். எல்லாம் பாய்ச்சி ஒரு செய்த காலம், அது ஒரு தனி ஒரு காலம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த வீடியோ நான் விட்டுட்டேன், கரைச்சலண்டோடய அப்படியே விட்டுட்டேன்.
இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் சின்ன ஒரு ஆம்பிளிஃபயர் ஒன்று செய்தேன் நான். அதேமாதிரி இது வந்து செய்ததுக்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல் செய்தேன் நான், 2 வருஷத்துக்கு முதல். இப்போவும் ஒர்க்கிங். இதுவும் அதேமாதிரி தான். Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. If all the things you never show, there are the things I want to know. Secrets but if you don't wanna tell me now, I guess I'll never know. Losing almost all my energy. அப்பா, கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே வீடியோ எடுத்துருக்கிறேன். இல்லை எடிட் பண்ணி தான் போடுவேன். தொடர்ந்து கலைச்சதில் இன்னொன்று தெரியல, அவ்வளோ கலைக்குது. வளமையாக வீடியோக்கள் அப்படி கலைக்காது. ஏன்னா நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறபடியா இன்றைக்கு ஒரே டேக்கில் தனியாக ஃபுல்லாக காய்ச்சபடியாக சரியான கலைப்பாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி வீடு எப்படி இருந்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீட்டுக்கு அடித்த பெயிண்ட், நாங்கள் செலக்ட் பண்ண பெயிண்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து இண்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க லைட் கலர் தான் பாய்ச்சிருப்போம். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் முன்னாடியே நாங்கள் லைட் கலர் செலக்ட் பண்ணாது. அவுட்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா மீடியமான ஒரு லைட் கலர். ஏன்டா ஆக லைட் அடிச்சு விட்டோம்னா வெயில் பட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துல இன்னும் ஒயிட்டாக வந்துடும். கொஞ்சம் லைட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை மாதிரி வந்துடும் மங்கி. அதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான கலரில் அடிச்சிருக்குது. போர்டர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும்ன்றதுக்காக டார்க் கலர் செலக்ட் பண்ணாது. மற்றபடி எல்லாமே நான் காட்டியிருப்பேன். ஏன் செலக்ட் பண்ணது, என்னத்துக்கு அந்த கலர் செலக்ட் பண்ணது எல்லாம் காட்டியிருப்பேன். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீல கலர் மாவுலனுடைய நான் 3 கடித்த நீல கலர் பெயிண்டையை வந்து மிச்சத்தையே வந்து பாத்ரூம் அடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு முடிஞ்சதுண்டு. கிட்டத்தட்ட எங்களோட பெயிண்ட் மட்டும் தனியாக பெயிண்ட் மட்டும் எவ்வளோ முடிஞ்சண்டா அண்ணளவாக 1,00,000 ரூபா, 98,000 9,000 அப்படி முடிஞ்சது. அண்ணளவாக 1,00,000 ரூபா முடிஞ்சிருக்குது. சரி, கூலிக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்குமாண்டா, பொதுவாக நாங்கள் கண்ட்ராக்ட் கொடுக்க வந்து இப்போ பெயிண்டிൻ്റെ அதே விலை வந்து கூலிக்கு வரும். இப்போ 1,00,000 ரூபாய்க்கு பெயிண்ட் எடுத்தோம்னா கூலியும் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ வந்தோண்டா கிட்டத்தட்ட 70,000 30,000 சேவ் ஆகிருக்கு. ஏன்னாண்டா நாள் கூலிக்கு செய்தபடியா நின்று பார்த்து செய்தபடியா கொஞ்சம் அதில் மிச்சம் பிடிக்கக்கூடிய இருந்தது. இல்லை நாங்கள் கான்ட்ராக்டாக கொடுக்க போனால் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் வந்து கட்டாயம் ஒரு கொஞ்சம் கூட தான் முடியும். ஆனால் நாள் கூலியில் வந்து கொஞ்சம் அவங்களை கவனித்து கொள்ளணும், டீகளை கொடுத்து சாப்பாடு கொடுத்து கவனித்து கொள்ளணும். மற்றபடி கான்ட்ராக்டாக கூலியானா நீங்கள் வீட்டை இல்லை வேறு இடத்த இருக்கிறீங்களா கான்ட்ராக்ட் கொடுக்குறது வந்து நல்லது. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்துக்கொள்வீங்க, தொடர்ந்து கவனித்து கொள்வீங்களான்னா நாட்குழிக்கு போகிறது பெட்டராக இருக்கும். அந்த வேலை நாங்கள் நாட்குழிக்கு போனாங்க. மற்ற தெரிஞ்சாக்கள் நம்பிக்கையான நாட்களோடைய நல்ல ரேட்டுக்கு செய்து வந்தவை. ஓரளவு விலைக்கும் செய்து வந்துட்டேன். 2 கிழமைக்கு எல்லாம் முடிஞ்சுது. ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் லெந்தாக தான் வந்திருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். முழுக்க டீட்டெயில்ஸாக காட்டியிருப்பேன். மற்றது யாருக்கும் பெயிண்ட்டுகள் வேணுமாண்டா, இப்போ நான் எடுத்த கடையின் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கொள்வேன். மற்ற இதில் ஸ்க்ரீன்லேயே வேணுமாண்டா இந்த நம்பர் நான் திருப்ப கொடுத்துக்கொள்வேன். இங்கே தேவையாண்டா குறைஞ்ச ரேட்டில் நல்ல பெயிண்ட்டுகள் வந்து அங்கே எடுத்துக்கொள்ளலாம். கோஸ்வே, ஏசியன் பெயிண்ட் 2மே இருக்காங்க. நீங்கள் தேவையானாங்க செக் பண்ணி பார்க்கலாம். 2மே ஒரே கம்பெனி தான். இப்போ தேவையாண்டா அப்படியான பெயிண்ட்டுகள் அடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜெஃப்னா.